அக்ஷய் பிரம்மா கிரிமினல் கேஸில் உள்ள கணக்கு. நீதிமான் இருக்கிற இடத்துல இவ்வளோ நாள் தாமதமாக ஓடுறத பெரிய முற்றுப்புள்ளி எடுப்பார். அது எடுப்பார். எல்லாம் இராணுவ வானரப்படை வச்சு கணக்கு எல்லாம் எடுக்கல. ஒரு பிட்டு இங்கே வந்தவன் போனவன் பத்திரப்பதிவில் எல்லாத்துலேயுமே கணக்கு எடுப்பார். ஒரு வேளை விட மாட்டார். உள்ள தாக்கல் நின்று ஆன்லைனில் வரைக்கும் எல்லாம் போயிடுச்சு. அதை ஒன்றும் செய்ய முடியாது. எந்த கணக்கும் கிளியர் பண்ண முடியாது. நீதிமான் எடுத்த கணக்கு. நீதி அரசராட்சி, நீதி ஆட்சி, நீதி அரசராட்சி, நீதி ஆட்சியில் கணக்கு எடுத்திருக்காரு ஐயா கடவுள். புரியுதா? இப்போ கணக்கு கோண்டி எடுக்காரு. அரசியல்வாதி வார்டு வரைக்கும் மாட்டி கிடக்கான். வார்டில் கிடக்கிறவங்க கூட மாட்டி. இப்போ வார்டில் நிற்கிற பஞ்சாயத்து போர்ட்டில் கூட என்னையும் பார், முகரையை பார், ஓட்டு முத்திரையை போடு, உனக்கு நான் 1000 ரூபா கொடுத்துருக்கேன், எங்கள் கட்சியிலேருந்து 1000 ரூபா கொடுத்துருக்கோம், ஓட்டை போடு. பின்னாடியே வார்டில் கிடக்கிறோம் கூட்டிகிட்டே போய் ஓட்டு முத்திரை வாங்கலாம். கட்சிக்காரன் அரசியல்வாதி பின்னாடி வெளியில் இதெல்லாம் என்ன செய்யணும்? இது ஓட்டு முத்திரை வாங்குற யார்? எலெக்ஷன் ஓட்டு முத்திரை அதிகாரி வாங்குதானா? கம்ப்ளைண்ட் உள்ளே கொடுக்கலானா? கணக்கு இதில் போட்ட கணக்கில் எலெக்ஷன் அதிகாரி பூரா உள்ளே போட்டிருக்கு. அப்படியே கொக்கி போட்டு அள்ளி உட்கார வச்சு மாவட்ட வாரி சிட்டி வாரி ஓடின கணக்கை பிடிப்பான் இராணுவ வானரப்படைகள். புரியா? தப்பு செய்ததுக்கு பூமியில் கொடுக்கல. தப்பு செஞ்சால் ஆடாத ஆட்டம் ஆடிருக்கோம். ஒவ்வொருத்தன் பாரு ஆதார கார்டில் படுத்து எழுந்திரிச்சு போகிற முட்டா குய்மானுங்களுக்கு 10 வீடு 20 வீடு கெட்டி பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். வெயிட் எடுத்து தான் கவர்மெண்ட் வேலையாடா, புளுத்தி கவர்மெண்ட் வேலை. ஒரு முளத்துக்கு ஒரு அதிகாரி போட்டிருக்கான். போட்டு இந்த பேப்பர் அச்சு அடித்து விட்டு டெல்லியில் தமிழ்நாடு வரைக்கும் பாழாக்கி வச்சுருக்கான். எல்லாம் மூளை திருச்சி பாருடா, மூளை திருச்சி பாரு. பாழாக்க கொடுக்கலடா பூமியை. விவசாயத்தை அழிக்க நீ தின்னுட்டு 3 வேளைக்கு தின்னுட்டு காலை கையை பிளந்து உன் பொண்டாட்டி பிள்ளையோட நாக்க போட்டு நக்கிட்டு போகிற பறவைகள், விலங்குகள், புழு பூச்சி வரைக்கும் சாப்பாட்டு உணவு பூமியில் இருக்குது. அதை பூரா அழிச்சிட்டு என்னடா செய்ய முடியும்? அதுதான் கிரிமினலில் எல்லா பயிலும் தூக்குதாரு. எழுதிட்டாரு. அவர் எழுதிக்கிட்டே இருப்பார். எழுதி டைம் வரையில் நெத்தி எழுத்து போட்டானே அந்த டயத்தில் உள்ளே போயிடுவேன். விவசாயம் பண்ணணும். கவர்மெண்ட் வேலைக்கிறோம்ல விவசாயம் பண்ணணும். விவசாயம் என்னன்னு தெரியணும்ல. அரசியல்வாதி கவர்மெண்ட் வேலைக்கிறோம் ஒன்றா போட்டு 13 செயலராக 13 கம்பியில் உள்ளே தூக்கி போட்டு விவசாயம் பாடுறா. மீதிரா பூரா மம்பட்டி பிடிச்சி வாய்க்கா வரப்போ போடுறா. தொலியேடுறா நல்லா 100 பேர் நின்றுட்டு ஒவ்வொரு குண்டில் தொலியேடுறா. காலில் மிதிச்சே தொலியேடுறான் பாரு. ஏன்னா ஆடு மாடு பூரா அறுத்து தின்னுட்டான்ல, இவனைத்தான் போட்டு மிதிக்க விடணும். விவசாயத்தில் மிதி 1 மணி நேரத்தால் மிதி, 2 மணி நேரம் மிதித்து அந்த பூமியில் சவதியை குழுன்னு ஆக்கி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடுறா. அப்புறம் தான்டா சாப்பாட்டு உணவு என்னன்னு தெரியணும்ல. பட்டு மெத்தையில் படுத்து உருண்டு நைஸான அரிசியை தேய்ச்சி நாக்கு உளுங்கி கறி மீன்களை தின்னுட்டு மல்லாக்க படுத்து பாவத்தை செஞ்சுட்டு கர்ம வினைகளை செஞ்சுட்டு போய் பல்லாக்க படுத்து கிடக்கான். எவ்வளோ பெரிய தப்புடா முட்டா பேகலா. ஒழுங்காப்போ மூளை திரிக்காத, என்ன தக்க தண்டனை வாங்கி தான் போவேன். கிரிமினல் கணக்கில் உட்காந்துட்டார் ஐயா. முக்கால் சத்தியம். எங்கே பார்த்தாலும் பேப்பரு பூரா இந்த பிளாஸ்டிக் பேப்பரு, கண்ட கழுதிய பேப்பரு. அதான் கச்சா எண்ணெயை முடிச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக குளோஸ் ஆகிரும். புரியுதா இல்லையா? கச்சா எண்ணெய் பூரா எந்நேரம் பார்த்தாலும் கம்பெனி அங்கங்கே போடு டொம்முன்னு வீடியோ தட்டு தான். இதெல்லாம் எவ்வளோ பெரிய குற்றம் தட்டுனானா பறவைகள் விலங்குகளை எல்லாம் கூட்டில் வாழும். அது நிம்மதியான தூக்கம் நைட்டு கொடுத்துருக்காரு. அது இவன் பக்கத்தில் அக்கம் பக்கம் பூரா தட்டு தான். அது அலறி போகுது. இருட்டு நேரம் எங்கே போவோம்? அது எங்கே போவோம்? வயலாத ஜீவன். அது எங்கேப்பா போவோம்? கோட்டார் ஆணுமணி காலப்பா. சிட்டி கிராமத்தில் விடிய ஓட்டு தான். ரோட்டு காட்டில் மரங்கள் இருக்குது. அதில் தங்கியிருக்கோம். அமைதியாக பொத்தி போனோம். விரிச்சு ஆட்டத்தில் நிற்கான். கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் அடைச்சிடுவார். 6 மணிக்கு தான் வெளியே திறப்பார். அது விவசாயத்தில் போனோம். மற்றதில் போனால் தார்க்க முட்டை குடுப்பு கொடுத்துருவாங்க. பூலெல்லாம் கம்பியை பழுக்க வச்சு இழுத்துருவாங்க. தின்னு கழிக்கலை அந்த மாதிரி இழுத்துருவாங்க இராணுவ வானரப்படைகள். முக்கால்